பிஜேபி பொறுத்தளவுக்கு இந்த மாநாட்டில் பிஜேபிக்கு என்ன ஆதாயம், தமிழ்நாட்டுக்கு என்ன ஆதாயம், சவுத் இந்தியாவுக்கு என்ன ஆதாயம், நம்மளும் கர்நாடகாவோட ஒத்துமையாக இருக்கணும், நம்மளும் கேரளாவோட ஒத்துமையாக இருக்கணும், நம்மளும் ஆந்திராவோட ஒத்துமையாக இருக்கணும், இப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். எந்த கூட்டணி கட்சியையும் அவங்க வாழ வச்சதா சரித்திரம் இல்லை. அவங்களுக்கு ஒத்துழைச்சி அவங்களை அரிய நிலையத்தின எந்த கட்சியும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அப்படிங்கிறப்போ திரு விஜய் அவர்களை நம்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப, அமித்ஷாவையோ மோடியையோ எந்த சூழ்நிலையும் நம்பிடக்கூடாது. அப்போ மக்கள் இது போதும், இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிற ஒரு கட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்துருச்சு. வந்ததுனால இப்போ வந்து அது திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. அவருடைய மாஸ் மட்டும் காரணம் இல்லை, காரும் கொடுத்துருக்குறாங்க, மெயின்டெனன்ஸும் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ கொடுக்குறாங்கன்னா தப்பு என்னங்க இருக்கு? இல்லை, இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கு. நீ தலை சரியா இருந்ததுன்னா கை காலு விரல் எல்லாம் கரெக்டா வேலை பார்க்கும். தலைக்கு எனக்கு கஷ்டம் இருக்கு கொடுன்னு கேட்கும்போது கொடுத்தா என்ன? தேடுதல் குழு இந்த அர்ச்சனா கால்பத்தி அவர் நியமிச்சதா இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா இருக்கட்டும், அவரோட தனிச்சேரா எல்லாருமே வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு ரகசியமா நடக்கிற போக்கு எப்படி சார் பார்க்கலாம்? அதுதான் சொல்றேனே, இவங்க என்னன்னு கேட்டா இவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்குது. இன்னும் அதுக்கு இப்படி பண்ணணும்னு தெரியுமா, இல்ல அந்த குழு வெளிப்படைத்தன்மை, எது வெளிப்படைத்தன்மை, எந்த இடத்துல அந்த வெளிப்படைத்தன்மையை காட்டணும், இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு நினைக்கிறேன் நான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் வசீகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற்று முடிச்சிருக்கு. இதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை பலவற்றை வைத்து பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க சார்? திரு விஜய் ஒரு முதலமைச்சரா வைக்க வேண்டிய விஷயங்களை வைத்திருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா இது தேசிய அளவில் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவர்கள் தான் ஆட்சி செய்கிற மாநிலங்களை ஒரு மாதிரியும், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய ஒரு மாநிலங்களை வேறு விதமாகவும் கையாளுவதே அவர்களுடைய வழக்கமாக வாடிக்கையாக இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இது தீரா பிரச்சனையா. ஆட்சிகள் தான் மாறுதே தவிர காட்சிகள் மாறுறதே இல்லை. இது தொடர்ந்து பல காலமா நமக்கு தெரிஞ்ச காலமா இந்த காவிரிக்கு ஒரு முடிவு காணுவாங்களா? யாரும் காணல. அதனால இப்ப அதை நோக்கி தான் இருக்கணும். இது தென்மண்டல மாநாடு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுடுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த எடுக்கிற முயற்சியை எல்லாம் கேட்டிருக்கிறாரு. நீட்டை பத்தி பேசியிருக்கிறாரு, நமக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, காவிரி பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு, இன்னும் பல தமிழ்நாடு சம்பந்தமான பிரச்சனைகள் பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அங்கே கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. அங்கே அவர் சைட்லேருந்து இன்னும் பேச்சு வரல, தகவல் வரல. ஆக தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடக்கிறது, அதாவது இவர் அங்கே கூப்பிட்டுருந்தாரு, இவர் அங்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் அங்கே வர்றேன்னு சொன்னது அவர் வானான்ட்டாரு. ஆனால் அவர் இங்கே பேர் என்ன, சிவகுமார் இங்கே வந்திருக்கிறாரு. அதனால விஜய்க்கு அது வசதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன கேட்டேன், நீங்க போய் பேச வேண்டிய பேச்சை இங்கேயே கேட்கக்கூட ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை கேட்டிருக்கணும். அதான் நான் நினைக்கிறேன். இந்த தொகுதி மறுவரையில எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கான சட்ட ரீதியான உறுதியை தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநாட்டில் கேட்டிருக்காரு. ஆனா சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 543 ப்ரீஸ் பண்ணி வைங்க, நோ டிலிமிட்டேஷன் சொல்லி தான் பேசினாரு. ஆனா சட்டமன்றத்தில் போறப்பட்ட தீர்மானம் வேறையா இருக்கு, அந்த மாநாட்டில் பேசக்கூடிய வார்த்தை வேறையா இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு ஆட்சிங்கிறது சும்மா நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது காங்கிரஸ் மத்திய ஆண்டு இருக்குது, விபி சிங்கனுடைய ஆட்சி காலம் வந்திருக்குது, சந்திரசேகரன். இப்போ இவர்களுடைய ஆட்சி காலத்துலலாம் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா மோடியினுடைய ஆட்சி காலத்துல ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி திரு ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியும், மம்தா பானர்ஜி எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும், எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எவ்வளவு போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இவர்கள் செஞ்சிருவாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்லை.
இதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசோட இருந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இணைஞ்சு ஒரு முடிவை கண்டாதான் முடியுமே தவிர இது அமித்ஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுனால இது பிரச்சனை முடிஞ்சிடும்ங்கிறத நான் நினைக்கிறேன். அது முதற்கட்ட நடவடிக்கை எடுத்துக்க முடியாது சார். அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னு கேட்டால் ஒரு ஃபார்மாலிட்டி தான் நடத்துவாங்களே தவிர அவங்களுக்கு ஆதாயம் என்னங்கிறதான் பார்ப்பாங்க. பிஜேபி பொறுத்தளவுக்கு இந்த மாநாட்டில் பிஜேபிக்கு என்ன ஆதாயம், தமிழ்நாட்டுக்கு என்ன ஆதாயம், சவுத் இந்தியாவுக்கு என்ன ஆதாயம், நம்மளும் கர்நாடகாவோட ஒத்துமையாக இருக்கணும், நம்மளும் கேரளாவோட ஒத்துமையாக இருக்கணும், நம்மளும் ஆந்திராவோட ஒத்துமையாக இருக்கணும், இப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இதை வந்து ஒருங்கிணைக்கிறத கூட்டம் நடத்திட்டா பத்தாது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காணணும். சொல்யூஷன் என்ன சொல்றாருன்னு தெரியல. அவரு கேட்டுட்டு போயிட்டு நான் போய் பார்த்து நான் போய் செய்யறேன்னு சொல்லிட்டு போனா அது ரிசல்ட் இல்லை. அமித்ஷா இந்த பேசுனதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஒரு முதற்கட்ட பேச்சு பேசினாருன்னு சொல்றீங்க. முதற்கட்ட ஒரு முடிவை என்ன, அடுத்தது என்ன கொண்டு போக போறோம், என்ன செய்ய போறோம், என்னென்னது இவங்க என்னது கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ண போறோங்கிற ஒரு முதற்கட்ட முடிவுகளை வந்து அமித்ஷா சொல்லுவாரா அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. தென் மாநிலங்கள்ல பாஜகவுடைய ஆட்சிக்கும் நடைபெறல, ஆந்திராவில் மட்டும் பிஜேபி கூட்டணி தலைமையான ஆட்சி நடைபெறுது. அப்படி இருக்க போது இப்படி கூட்டம் நடத்தினதை பாஜக என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க சார்? இதுல பாஜக எப்படி ட்ரிக்கு தான் அது. அவங்க என்னன்னு கேட்டா எவ்ரிடே உள்ள பூரா பார்ப்பாங்க பல மாதிரி. இது வந்து வழக்கமா நடத்துறது தான். இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த மாநாடு தென்மண்டல மாநாடு நடத்துறதுனால அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா அவர்களை பொறுத்தளவுக்கு ட்ரிக்கை தான் பண்ணுவாங்க. எங்க எப்படி உள்ள போடுறது என்ன பண்ண. அவங்க வந்து இது மக்களை நோக்கி அரசியல் செய்பவர்கள் அல்ல. அமித்ஷாவும் மோடியும் தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்யறவங்க. அதனால வந்து அவங்க எது நடத்தினாலும் எது செஞ்சாலும் அடுத்த தேர்தல் எப்படி இங்க வர்றது, எப்படி யாரை காலி பண்றது, எந்த கூட்டணி கட்சியையும் அவங்க வாழ வச்சதான் சரித்திரம் இல்லை. அவங்களுக்கு ஒத்துழைச்சு அவங்களை அரிய நிலையத்தின எந்த கட்சியும் வாழ்ந்ததான் சரித்திரம் இல்லை. அப்படிங்கிறப்போ திரு விஜய் அவர்களை நம்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப. அமித்ஷாவையோ மோடியையோ எந்த சூழ்நிலையும் நம்பிடக்கூடாது. நாங்க வந்து மத்திய அரசுல வந்து இணைஞ்சு போவோம், நிர்வாக ரீதியாக அது வந்து அரசியல் ரீதியா பண்றது. அது வேற வழி இல்லை. இன்னைக்கு அவர் அதை தான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? திரு விஜய் அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒத்து போலன்னு சொன்னா வேற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஆட்சியை நடத்த விட மாட்டாங்க. எங்களை டெல்லியில நடத்த விட்டாங்களா? திமுக அப்படி பகச்சிட்டு தான் ஆட்சி நடத்தினாங்க 5 வருஷம். அவங்க நடத்தினாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? திமுக 50-60 வருஷத்து கட்சி அது இருந்திருக்குது, செய்யறாங்க. அவங்களுக்கு சில பகுதியில் இருக்கும். இது புது கட்சி தானே. இதுல போய் நம்ம ரொம்ப வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு உள்ள இது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்கிறது கண்டிப்பா தெரியுது. இது தேர்தல் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஜனநாயக முறைப்படி இந்த வெற்றியை நம்ம ஏத்துக்கிறோம்ல. அதிகப்படியா பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியை பண்ணுது. கூட்டணிகள் கட்சிக்கு இருக்கிற உதவிகளோடு அவங்க எப்படி மோடி ஆட்சி நடத்துறாரோ அதே போல இவர்களும் கூட்டணி கட்சிகளோட உதவியோடு ஒரு ஆட்சி நடத்துறாரு. அதனால வந்து அந்த கூட்டணி கட்சிகள் நடத்துறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா எங்க நாங்களாம் நினைக்கிறது என்னன்னா, இவர்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. இல்லைன்னா அவங்க கொடூரமானவங்க. அவங்க பிஜேபி மோடி அமித்ஷாங்கிறவங்க இந்தியாவில் ஒரு கொடூரமானவர்கள். அதனால வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி மக்களுக்காக, ஏன்னா அடிக்கடி தேர்தலை சந்திக்க முடியாது. அவங்க எதையும் செய்வாங்க. நாளை கட்சியை விஜய் கிட்ட இருந்து 30 பேர் உடைச்சாலும் உடைப்பாங்க. அவங்களுக்கு எந்த இதே அவங்க ஏன்னா அவங்க செய்யாதவங்க இல்லை. அதனால வந்து சில விஷயங்களை வந்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் முக்கியம், தமிழ்நாட்டினுடைய தேவைகள் முக்கியம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அதை நினைச்சுதான் இன்னைக்கு நீட்டை பத்தி கேட்டிருக்கிறார். அதை நினைச்சுதான் இன்னைக்கு காவேரி பிரச்சனைகள் முடிவு பண்ணி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருந்தாலும் இவர்கள் வந்து அந்த ஒரு மாநிலத்துக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அவர்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. இதை பேசும்போது குறிப்பிட்டீங்க, முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கருத்தை வந்து கேட்டு வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா காவிரி பிரச்சனையை ஒட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்கன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை இது வரைக்கும் கூட்டினதா இல்லை, அதுக்கான முயற்சியும் எடுக்காம இருக்காரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? எடுக்கலாம், தாமதமாக கூட பண்ணலாம். இன்னும் நம்ம ஏன்னு கேட்டால் அவங்க புதுசு தானேங்க. அதாவது நீங்க வந்து எல்லாம் திரு ஸ்டாலின் பண்ண மாதிரியோ திரு எடப்பாடி பண்ண மாதிரியோ அதையே இவர் பண்ணணும் இம்மீடியட்டானு எதிர்பார்க்க கூடாது.
ஏன்னா அவங்க வந்து நம்ம தான் சொல்றோம் அவங்களுக்கு அனுபவங்கள் இல்லை, எல்லாருமே புதுசு. என்ன நான் என்ன நினைக்கிறேன், இவங்க எல்லாரும் புதுசா இருந்தாலும் சீக்கிரமா கத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கஷ்டம் அந்த அந்த குறிப்பிட்ட குண்டகம் மண்டகம் போகத்தான் செய்யும். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அவங்க சரியா பண்ணுவாங்க, சரியா பண்ணணும் எடுத்தவொன்னு எதிர்பார்க்கறது என்ன இருக்குது? அதுதான் 6 மாசம் சொல்லியிருக்கிறீங்க. என்ன 6 மாசம் இன்னும் அவங்களுக்கு. ஆனா நான் என்ன இன்னைக்குள்ள காலகட்டம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு இத்தனை வருட காலமாக திராவிட கட்சியினுடைய ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருந்தது. சரி, மக்கள் வந்து முன்னாடியே ரொம்ப காலமாகவே ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா எது மாற்றணும்னு சொல்லி வந்த விஜயகாந்தும் அந்த கூட்டணியோட போய் சேர்றாரு, அதிமுக சேர்றாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மாற்றம் மாற்றம் வேணும் வேணும்ட்டு வர்றாங்களே தவிர, ஆனா திரு கமலஹாசன் எடுத்துங்க, திரு ரஜினிகாந்த் முயற்சி பண்ணாரு. ஏன்னா மக்கள் வந்து யாரும் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிறது தப்பு இல்லை. ஜனநாயகத்துல வந்து யார் வேணாலும் வரலாம். அப்ப மக்கள் இது போதும், இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிற ஒரு கட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. வந்ததுனால இப்போ வந்து அது வந்து திரு விஜய் அவர்களுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அவருடைய மாஸ் மட்டும் காரணம் இல்லை, உள்ள சூழல் இவர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்ததுங்கிறத நம்ம தேர்தல் நேரத்தில் புரிஞ்சுக்க முடியுது. அந்த முடிவும் அந்த புரிதலை நம்ம காட்டுது. ஆகையினால இதை வைத்து அவர்கள் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது இப்போ சின்ன இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு நாலேஜா இருக்குன்னு பாருங்க. எல்லாமே சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிறாங்க பாருங்க எல்லாரையுமே. அது போலதான் நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் ரொம்ப சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவாருன்னு தான் எனக்கு தோணுது. என்ன பண்ணிட்டு அது இப்ப விமர்சிக்கிறதோ அவரை எதிர்த்து பேசுறதோ பெரிய மேட்ரு கிடையாது. இப்ப எதை வேணாலும் சோசியல் மீடியா இருக்கிறதுனால எது செஞ்சாலும் எதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கார் கொடுத்ததை பத்தி பேசினாங்க. கார் கொடுத்ததுல என்ன தவறு இருக்கு? என்ன பண்ணக்கூடாதா? இல்ல சில எம்எல்ஏக்கள் 4-5 கரெக்ட் சார். இப்படி புதுசா வந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க என்ன செய்யணும், எனக்கு இருக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவங்க இனோவா கார் கேட்கறாங்க சார். அதைத்தான் நானும் சொல்றேன். இல்லை, அந்த இடத்துல அவங்க இல்லை. ஏன் நான் மக்கள் போன எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இருக்கு. ஆனா என்ன விரும்புறாங்க, ஒரு அரசு வாகனத்துல போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, அதனால மக்களுக்கு, ஏன்னா நம்ம கம்பெனில வேலை பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்க நல்லா இருந்தா தான் நம்ம வேலை நடக்கும். முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ நல்லா இருந்தா தானேங்க அவங்க கஷ்டப்படணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறான். தமிழ்நாடு அரசியல் மட்டும் நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் ஏழையா இருக்கிறாரு, ஏழையா இருக்கிறது பெருமையா பேசுறான். நான் என்ன சொல்றேன், ஏழையா இருந்தால் எப்படி போவாரு, எப்படி வருவாரு, எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாரு, மக்களுக்கு செய்ய வேண்டியது எப்படி செய்வாரு, அதை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து சட்டசபையில சொல்றாரு எங்களால முடியல அப்படின்னு. இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஆனா காரணம் வந்து அவங்க இப்போ ஒரு புதுசா இருக்கிறதுனால இதை வந்து எதிர்கட்சிகள் என்ன பண்ணணும், எதிரி கட்சியா பார்க்க கூடாது. நீ இன்னென்ன மாதிரி கொடுத்துருக்கலாம் இப்படி சொன்னாங்கல்ல, கேட்ட உடனே ஒரு ஆலோசனையை வந்து ஏன் எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ கொடுக்கல? எல்லாருக்கும் எங்களுக்கு தேவையில்லை, எங்க எதிரையும் புதுசா ஜெயிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, வண்டி இல்லாதவங்க இருக்கிறாங்க, இதை எடுத்து நீங்க கரெக்டா கொடுங்கன்னு ஏன் சொல்லல? சரிங்க, அவங்களுக்கு தான் தெரியல, புதுசா வந்திருக்கிறாங்க, எம்எல்ஏக்களும் ஆசைப்படுறாங்க. சரி, கவர்மெண்ட் கார்ல நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் கார்ல போகணும்னு ஆசைப்படுவோமா மாட்டோமா? நேச்சரா அது இல்லையா? அப்ப எம்எல்ஏக்கு ஒரு அரசு கார் வருது, எத்தனை 4 கார் இருந்தாலும் அரசு கார்ல போறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதான் செய்யும். ஆக அது இருக்கும்போது இன்னும் காரும் கொடுத்துருக்குறாங்க, மெயின்டெனன்ஸும் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ கொடுக்குறாங்கன்னா தப்பு என்னங்க இருக்கு? இல்லப்ப விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கு. நீ தலை சரியா இருந்ததுன்னா கை காலு விரல் எல்லாம் கரெக்டா வேலை பார்க்கும். தலைக்கு எனக்கு கஷ்டம் இருக்கு கொடுன்னு கேட்கும் போது கொடுத்தா என்ன? நீங்க செலவு பண்ணாம இருக்க போறீங்களா? இப்ப செக்ரட்டரியேட்ல போய் தனியா ஆபீஸ் திறக்க போறாருல, அதுவும் செலவு தானே. அவர் நினைக்கிறார் தேவை எனக்கு தனியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஜெயலலிதா நினைக்கலையா? தனியா ஒரு ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்க, அது எதுக்கு ஆரம்பிச்சது? தலைமைச் செயலகத்துக்கு. ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மக்கள் வந்து எதுக்கு அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு எது வசதியோ, எதுல எங்க உட்கார்ந்து வேலை பார்த்தா சரியா இருக்குமோ தோணுதோ அதை தாங்க செய்ய முடியும். நீங்க பார்த்ததுக்கெல்லாம் குத்தது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா
நீங்க எதிர்கட்சி கிடையாது, நீங்க எதிரி கட்சி. ஓகே. இப்போ ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டில் தாவேக வளரும் போது சொன்னது அப்படிங்கிறது ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது தான். இந்த 100 நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த அந்த ஊழல் ஒழிப்பு மாற்றம் இந்த தாவேக ஆட்சியில் நடைபெற்று நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். நான் 10-15 வருஷமா நானும் வந்து பல காலமா பார்க்குறேன். 10-15 வருஷமா இந்த அரசியல ஊழலை நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்குறேன். ஊழலை ஒழிக்கணும்னு எல்லா வர்றவங்கலாம் பேசுறாங்க. நம்ம பிஜேபி கூட ஊழலை ஒழிக்கிறதா தான் பேசுறாங்க. ஆனா ஊழல் பண்றதே பிஜேபி தான். பல விதமா அம்பானி அதானியை வச்சு ஒரு புது நூதன ஊழல். இவங்க டைரக்டா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்து அவங்கள பண்ண வச்சு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குவாங்க, கட்சிக்கு நிதியா வாங்குவாங்க. எல்லாம் என்னென்னலாம் அயோக்கியத்தனம் ஃப்ராடுத்தனம் ஏமாத்துறது இருக்கோ அத்தனையும் இந்த பிஜேபி ஊழல் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவங்க ஊழல், நான் என்ன கேட்கிறேன், ஊழல் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு வரலாறுல ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனா பேசியிருக்காங்களா? அவங்க சரி பண்றாங்க, பண்ணல, பண்ணுவாங்க, அதெல்லாம் மேட்ரு வேற. நான் சொல்லக்கூட முடியாதா? ஒரு ஜெயலலிதா நினைச்சிருந்தா அவங்க கமாண்டிவான ஒரு லீடரா இருந்திருக்காங்க, சொன்னாங்களா? ஸ்டாலின் நல்லவர் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. அவருடைய செயல்பாடுகள் அவரை பொறுத்தளவுக்கு நல்லது. இருந்தாலும் அவங்க ஆட்சி காலத்துல ஊழல் நடந்ததா இல்லையா? எனக்கு தெரியும், கண் கூட தெரியும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் இருக்கிறதுல பெஸ்ட் பெட்டர் ஒஸ்ட்னு பார்த்தோம். ஒஸ்ட் ஒரு பக்கம் கிடக்குது, பெட்டர் பெஸ்ட் இல்லை. பெட்டரா என்ன பண்றதுன்னு நம்ம எல்லாருமே அவங்கள நம்ம ஆதரிச்சோம் தமிழ்நாட்டில். இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க, ஊழலை ஒழிக்கணுங்கிற சிந்தனை உள்ளவங்கள நாங்க என்ன சொல்றோம், ஊழலை நாங்க ஒழிக்கணும்னு வந்தோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை. ஏதோ எத்தனை பர்சன்டேஜ் பண்றாங்கிறது முக்கியம். ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஊழலுங்கிறது புறையோடி போய் நிக்குது. ஆனா நினைச்சா செய்யலாம். ஏன்னா ஊழல் வாங்கினா உன் பதவி போயிடும்னா யாராவது செய்வானா? ஒரு போலீஸ்காரர் செய்வாரா? ஊழல் செஞ்சா உன் பதவி போயிடும். முதல்வன் படம் தாங்க, தடுக்க முடிஞ்சுதா இல்லையா? ஆக இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, அதிகாரிகள் வந்து இவங்களெல்லாம் ஊழல் பண்றதெல்லாம் தடுக்க முடியாது, அமைச்சர்கள் பண்ற தடுக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் நினைத்தால் தலை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆக இதை இவர் செய்யணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஆட்சி வந்து வெளிப்படைத்தன்மையான ஆட்சியா இருக்குன்னு சொல்லி தான் அடிக்கடி பல மேடைகளை பேசுறாரு. ஆனா பல அரசு பதவி நியமனங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. குறிப்பா வந்து அர்ச்சகர் தேடுதல் குழுவில் வந்து இந்த அர்ச்சனா கால்பத்தி அவர் நியமிச்சதா இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா இருக்கட்டும், அவரோட தனிச்செயலா எல்லாருமே வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு ரகசியமா நடக்கிற போக்கு எப்படி சார் பார்க்கலாம்? அதுதான் சொல்றேனே, இவங்க வந்து என்னன்னு கேட்டா இவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்குது. இன்னும் வந்து அதுக்கு இப்படி பண்ணணும்னு தெரியுமா? இல்ல அந்த குழு வெளிப்படைத்தன்மை, எது வெளிப்படைத்தன்மை, எந்த இடத்துல அந்த வெளிப்படைத்தன்மையை காட்டணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து நீங்க நம்ம மீடியாக்காரங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க. அவங்களுக்கு அது இம்மிடியேட்டா பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மாற்றம் நமக்கு வேணும். ஏன்னா நீங்க போதும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இன்னொன்று நல்லது உருவாக்கப்படணும், ஒரு மாற்றம் வந்தால் தான் அடுத்தது வரும். இது இவங்களே இந்த மாற்றத்தை கொடுத்துருவாங்களா, இல்லை இவங்களுக்கு அப்புறமும் வேற மாற்றம் வேற இதெல்லாம் வருமா? ஆனா ஒரு பிரச்சனைகள், ஒரு ஊழலோ மற்ற பிரச்சனைகள் தீர்வு காணணும்னா ஒரு விஷயங்கள் புதுசா வரும்போது அது பல சிரமங்கள், பிரச்சனைகள், அது புரியாதனங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். இல்லை இருக்கவே கூடாதுன்னா உங்களால செய்ய முடியாது. இல்லைன்னா நீங்களே தான் இருக்கணும். நீங்களும் உங்களை வானாங்கிறான் மக்கள். அப்ப இன்னொன்னு வரணுங்கிறப்ப கொஞ்ச நாள் அந்த இன்னும் அது 6 மாசங்கிறாங்க. நான் சொல்றேன் 1 வருஷத்துக்கு மேல ஆகும். ஓகே, அந்த நீங்க எதிர்பார்க்கிற பர்ஃபெக்ஷனை கொடுக்கணும்.